ஹாய் கைஸ். ஆக்சுவலா வந்து நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு. பொதுவா நம்ம எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு தான் அதிகமா நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுலயுமே நம்ம வந்து பஸ், ட்ரெயின் அண்ட் வந்து ஃபிளைட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் டு லோக்கல் அப்படி சிட்டி நம்ம வந்து டிராவல் பண்ணோம். மோஸ்டா நம்ம வந்து பஸ்ஸுக்கு தான் அதிகமா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி பஸ்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து போவோம். எதுக்குன்னா சில பேர் வந்து கொஞ்சம் அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ்லயுமே வந்து கொஞ்சம் ஏசி எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எனக்கு ஆக்சுவலா இப்போ நான் வந்து கரெக்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரெட் பஸ் மூலியமா நான் வந்து ஆரஞ்ச் ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பஸ்ல வந்து நான் வந்து புக் பண்ணேன். புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா ஃப்ரம் ராமநாதபுரம் டு சென்னை நான் வந்து வரதுக்கான வந்து புக் பண்ணேன். புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு பஸ் அரைவல் ஆயிடுச்சு. பஸ் வந்து ஏறினதுக்கு அப்புறம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ப்ராப்பர் லைக் வந்து எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே ஆஸ் பர் நீங்க ஆரஞ்ச் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நீங்க போய் வெப்சைட் நீங்க செக் பண்ணுங்க. அவங்க அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரியஸ் அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுல ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய சொன்னாங்க. ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில் கூட இவன் வந்து எதுவுமே கொடுக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனர் ஓகேங்களா, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏசி தான் புக் பண்ணி கொடுத்தோம். ஆனா ஒரு ஏசி ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல. ஓகேங்களா? இவன் அந்த பெட்ஷீட்டை பாருங்க, நான் காட்டுறேன். இந்த பெட்ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க பெட்ஷீட். ஓகேவா? இந்த மாதிரி பெட்ஷீட்ல வந்து இவங்க வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னென்ன வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும், இது எதுவுமே இவங்களுக்கு வந்து பொருட்படுத்தல. அவங்களுக்கு தேவை வந்து பேசஞ்சர்ஸோடைய அமௌண்ட் மட்டும் தான் தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு பில்லோ கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீட் அண்ட் கிளீன் எதுவுமே இல்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து அங்க பாத்தீங்க சார்ஜிங் போர்ட் பாருங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி கிடக்குது. ஓகேங்களா? எவ்வளவு உடஞ்சி கிடக்குது. எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்ல, ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. நீங்க பாருங்களேன், என்ன பாருங்க, ஏசி பஸ் பட் எனக்கு வந்து வேக்குது. ஓகேங்களா? நான் ஸ்பெண்ட் பண்ணி வந்து எனக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்காம எந்த ஒரு ப்ராப்பர் எதுவுமே இல்லாம ஈவன் அந்த பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா ரூடா தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு பேக்கிங்காக வந்து பாக்ஸ் பேக்கிங் வந்து சார்ஜ் பண்றேன்றாங்க. ஆனா நாங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி நாங்க பஸ்ஸுக்குள்ள வரோம். எங்களுக்கு எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே இல்லாம எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே ப்ராப்பரா கொடுக்காம எங்களுக்கு சாட்டிஸ்பிகேஷன் இல்லாம நம்ம டிராவல் பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேசஞ்சரோட அமௌண்ட் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய ஃபீலிங்ஸ்ன்றத நான் என்ன சுத்தி இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸோட ஃபீலிங்ஸும் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்து யோசிப்பாங்க. நான் அவங்க சார்பா தான் எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஒரு 1000 rupeesன்றத ஓகேவா, ஒரு 100 பேரோட 1000 rupeesன்றத பல லட்சம் பல ஆயிரம் எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் ஆகும். சோ இது இன்ஃபேக்ட் இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸுமே இல்ல. ஏசி பஸ்ன்றது ஒரு பேருக்கு தான் சொல்றாங்க, ஏசி பஸ் கிடையாது இது ஆக்சுவலா. ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து எனக்கு இந்த டிராவல் பண்றதுன்றதே எனக்கு வந்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து கூட ஒரு சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏசி விடுங்க, நம்ம தூங்குறதுக்காக ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு பெட்ஷீட் கூட சரியில்லை, இவ்வளவு அழுக்கா இருக்கு, அது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு வந்து எவ்வளவு பாருங்க முடியா இருக்கு, அடுத்தவங்க தூங்குனதோட பெட்ஷீட் வந்து பின்ன வந்து முடியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா சரி, இப்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைங்களோட டிராவல் பண்றாங்க. இப்போ குழந்தைங்களோட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின். இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் யார் போய் சொல்லுவா, யார்கிட்ட போய் இது பண்ணுவாங்க? ஓகேங்களா? நாங்க வந்து மேற்கொண்டு எங்களுடைய பேமெண்ட்டை நாங்க போட்டுட்டு வந்தாலுமே பட் ஸ்டில் நான் வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்க கேரி பண்ணிட்டே போக வேண்டியதா இருக்கு. சீரியஸ்லி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போய் ரீச் ஆகணும். ஸோ கண்டிப்பா வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இது வந்து இந்த வீடியோ போய் ரீச் ஆகிறதுக்காக நான் கேட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்றோம். ஆனா அதுலயே இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து உள்ள வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கொஞ்சம் காட்டு.
பஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, AR01H7813. ஓகேவா? இந்த பஸ்ஸோடைய நான் ஃபெசிலிட்டிஸை காட்டுறேன், என் கூட கொஞ்சம் ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த பஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? யூ கேன் see the clear view. பின்னாடி பேக் சைடில் பாருங்க, ஒரு 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 ஆர்ட் போர்டு வச்சு வந்து மூடி. ஓகேவா? இது இது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டை, ஒரு 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 மெயின்டெனன்ஸே இல்லை. ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த நம்பர் வந்து நீங்க வந்து கிளியர் நோட் பண்ணிக்கோங்க, AR01H7813. ஓகேவா? இந்த பஸ் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து நான் ரீச் பண்றேன், orangentravels.in. ஓகேவா? ஸோ இதை நான் கண்டிப்பா வந்து நான் ரீச் பண்ண தான் போறேன். ஓகேவா? இது வந்து தமிழ்நாடு, ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத நான் ஏன் சார்பா மற்ற பேசஞ்சர் மூலியமா ஏன் சார்பா நான் வந்து இதை கண்டிப்பா நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக ரீச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பேசஞ்சர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும். ஸோ இது வந்து நான் இது என்னால் வந்து இது கொடுக்க முடியல. ஏன்னா வந்து இன்னும் நாங்கள் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற பேசஞ்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் உள்ள இன்னும் சில வீடியோஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பஸ்ஸில் வந்து நான் மட்டும் தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து வந்த மற்ற பேசஞ்சர்ஸுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நிஜமா வந்து அவங்க கிட்டே வந்து கேட்கலாம். நீங்க சொல்லுங்க. பஸ்ல வந்து சிஸ்டம் இல்ல, அதோட டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கேன்சல் பண்ணி ஆளு என் மயம் பேர்ல டிக்கெட் போட்டான், அவன் வரல. அதுக்கு பதிலா நான் வரேன்னு சொன்னதுக்கு கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால 400 ரூபாய் எனக்கு கூடுதல் செலவு. நீட்டாவும் இல்ல. பஸ் பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு. தண்ணீர் பாட்டில் தரவே இல்ல. உள்ள வெப்சைட்ல போட்டிருக்காங்க. வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு லக்ஸரியஸ் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நான் மென்ஷன் பண்றேன் இந்த வீடியோல, இந்த வெப்சைட் வந்து நான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்களா, வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்களா, அப்புறம் லேடிஸ்க்கு தனியாக வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, நிறைய கொடுக்குறாங்க. இந்த வீடியோ நான் கொடுக்குறேன், என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத. ஓகேங்களா? கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்கலாம், இதான் வந்து அந்த ஆரஞ்ச் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் உடைய வெப்சைட். ஸோ இதான் அதோடைய லிங்க், orangentravels.in. ஸோ இவங்க தான் அந்த ட்ராவல்ஸ் வந்து பண்ணுறவங்க. ஆக்சுவலி தே ஆர் ஃப்ரம் ஹைதராபாத். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்குமே வந்து ஆக்சுவலாக ரீச் ஆகலை. ஸோ கஸ்டமர் கேருக்கு ரீச் ஆகலை, என்ன பண்ணாலுமே வந்து வேஸ்ட்டு தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் சொல்லிட்டு இருந்தது, த அம்யூனிட்டிஸ். அவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, we offer luxurious amenities for our customers during their journey which is useful for their journey and make it comfortable and safe. அப்போ அதில் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ், லேடிஸ்க்கு சீட்டு, வாட்டர் பாட்டில், ட்ராக் பஸ், சார்ஜிங் பாயிண்ட், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், பில்லோ, எமர்ஜென்சி எக்ஸிட். ஓகேங்களா? எமர்ஜென்சி எக்ஸிட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபுல் வெப்சைட்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி தே ஆர் ஃப்ரம் ஹைதராபாத். எஸ். ஸோ இதான் கைஸ், ஸோ இவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ். ஸோ இதில் எந்த அம்யூனிட்டிஸுமே நமக்கு வந்து ஆக்சுவலாக கிடைக்கல. இந்த பஸ்ஸோடைய ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் வந்தது. ஸோ இதுதான் இதோடைய ஆக்சுவல் ஸோ ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ திஸ் இஸ் இட். எஸ். ஸோ முடிஞ்சிருக்கும், இதை ஷேர் பண்ண. தேங்க்யூ. நீங்க முன்னாடி சொல்லிருக்கணும், கிளீன் பண்ணாம போட மாட்டேன்னு சொல்றீங்க. இல்ல நான் பாத்து கேட்கும் போது கிளீன் பண்ணாம போறீங்க. ஒயிட் வந்து ஒரு நாள் தாங்காது, போட்டு போட்டு கிளீன் பண்ணி தான் வரும். வந்துட்டு போட்டுருக்கு போயிட்டு வந்ததோட வந்து சரி. நீங்க வந்து நாங்க அதை நீங்க கேட்கும் போது சொல்லணும், கிளீன் பண்ணி போட்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க. சரிங்களா? வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஓடு. ஸோ கைஸ் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. லைக் வந்து நாங்கள் ஆஸ் எ பேசஞ்சராக நான் எவ்வளோ வந்து இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து நான் வந்து இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், இந்த ஒரு ஜேர்னி வந்து நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பிகாஸ் ஆஃப் த அம்யூனிட்டிஸ் அண்ட் த ஃபெசிலிட்டிஸ் வந்து விச் தே ஹாவ் கிவன். ரொம்ப வந்து ஒரு மோசமான வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் பஸ்
ஸோ நார்மலாக வந்து ரெட் பஸ் மூலிமா நம்ம எல்லாம் நிறைய வந்து பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து நடுவில் வந்து கனெக்ட் பண்ணி விடுற ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் லைக் வந்து ஸோ அதில் கிடைக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஸ் ஸோ orangentravels.in. ஸோ இந்த வெப்சைட் நான் வந்து இந்த நேம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இப்போ நான் இங்கே டிரைவர்கிட்ட நாங்கள் வந்து கேட்குறோம். ஸோ லைக் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ எதுக்கு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லணும், நாங்கள் இந்த மாதிரி வந்து லக்ஸரியான அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்குறோம், ஸோ நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பொய்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரு கேள்வி. ஓகேங்களா? வை பிகாஸ் ஏன்னா இப்போ நாங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ட்ராபேக் இருந்ததுன்னா கூட வந்து வி கேன் அட்ஜஸ்ட். பட் எல்லாமே இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா? ஈவன் தோ த பெட்ஷீட், இந்த நீங்கள் பில்லோ வந்து பாருங்கள். ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? ஸோ ஒரு ஹேர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எதுவுமே சரியில்லை. ஒரு ஏசியுடைய கூலிங் இல்லை. நான் விண்டோ ஓப்பன் பண்ணி விண்டோடைய வெளியில் வர காற்றை வந்து வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கல, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கல, ஸ்நாக்ஸுங்கிறாங்க, எதுவுமே சரியில்லை. ஓகேங்களா? ரொம்ப கேவலமாக இருக்குது. பஸ்ஸு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பாழடைஞ்சு இருக்குது பஸ்ஸு. ஸோ இது ரிஸ்க் ஃபேக்டரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேசஞ்சரோட ஒரு அமௌண்ட் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எத்தனை பேசஞ்சர்ஸ், எத்தனை பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியில்லாமல் வந்து கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் பர் த லா வந்து இது ஆக்சுவலாக வந்து இது கண்டிப்பாக வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைனா ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ தட் வந்து இது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வந்து இது வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும், அப்படி இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து பேச தான் செய்வோம். எங்களுடைய ப்ராப்ளம்ஸை நாங்கள் பேச தான் செய்வோம். பிகாஸ் நாங்கள் வந்து பே பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பே பண்ணி வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து இதுக்குண்டான ப்ராப்பர் ஒரு ரீப்ளே, ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கணும். ஸோ அது கிடைக்காத வரைக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து பேச தான் செய்வோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகட்டும். இந்த மாதிரி வந்து நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செஷனில் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. வந்து கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி மற்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்குள்ளே உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Kashif.